எல்லா கட்சிகளுடைய பிரச்சாரங்களையும் கவனிக்கும் போது திமுகவின் பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரமாக மட்டும்தான் இருக்குது. எந்த வகையிலும் மக்களுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசக்கூடிய திமுக தன்னுடைய தோல்வியை ஒத்துக்குச்சு. நாங்கள் சூடு சுரணை உள்ளவர்களாக இருந்தால் நீட் விலக்கை பெற்று தரும் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறோம். அப்போ இந்த 5 ஆண்டுகளை நீட் விலக்கு பெற்று தராத உதயநிதி ஸ்டாலின் சூடு சுரணை எதுவுமே இந்த பக்கம் விஜயோடைய பிரச்சாரம் மிகப்பெரிய குளறுபடியோட தான், வழக்கம் போல தான். இப்போ வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு தேர்தல் களத்தில் இறங்கி எல்லாரும் வேலை செய்யுங்கன்னு அவர் ட்விட்டரில் போட்டுட்டு இருக்காரு. களத்துக்கு டிபிஎஸ் அவர்களே எல்லா இடத்துக்கும் போறாரு, எல்லா களத்துலையும் அவரே பேசிட்டு இருக்காரு. இது எப்படி பாருங்க? இல்லை, அதுதானே உண்மையிலே ஒரு ஆளுமையான தலைவர் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க இப்போ ஸ்டாலின் கிட்ட இருக்கக்கூடிய துண்டுச்சீட்டை வாங்கிட்டீங்கன்னா அவருக்கு எதுவுமே. இன்றைக்கு சமீபத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சி வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் போது அவருக்கு என்ன சின்னம்னு வேட்பாளர்கிட்ட கேட்டு சொல்லக்கூடிய நிலையில் இருக்காரு. களத்தில் இருந்து நிலவரங்களை அறிந்து வேலை செய்யக்கூடிய எடப்பாடிக்கும் திடீரென்று உருவாக்கப்பட்ட ஒரு வாரிசு அரசியலின் மூலமாக வருவதற்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய மாநில செய்தி தொடர்பாளர் கண்ணதாசன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட எலெக்ஷன்ஸ் நியர்பை வந்துருச்சு. நிறையா தேர்தல் பிரச்சாரங்களையும் பார்க்க முடியுது. தொடர்ந்து 2 பக்கங்களும் 3 பக்கங்களும் குற்றச்சாட்டுகளை எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க கள நிலவரம்? பொதுவாகவே தேர்தல் காலங்களில் ஒருவர் குற்றம் சாட்டி தங்களை புனிதர்களாக காட்டக்கூடிய பிரச்சாரம் எப்பவுமே இருக்கும். ஆனால் இந்த முறை திமுக முழுக்க எதிர்மறை விமர்சனங்கள் மூலமாக தன்னை தக்க வச்சுக்கலான்னு முடிவு பண்ணி தான் தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பதை மட்டும்தான் அவங்க பெரிய கார்னர் பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பாஜக தான் ஆளும், அதிமுகவை வெற்றி பெற்றாலும் பாஜக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சூழல் வந்துடும், அதனால் நீங்கள் அதிமுக ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் அதிகபட்சமான அவங்களுடைய பிரச்சாரம் இருக்குது. மற்றபடி திமுக ஆட்சியில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு பாசிட்டிவான அல்லது மக்களுக்கான தேவையான எந்த விதமான ஒரு வாக்குறுதிகளையும் திமுக கொடுக்கல அப்படிங்கிறது இந்த திமுக பிரச்சாரத்தோடைய மிகப்பெரிய மைனஸாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கட்சி ஆட்சியில் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கக்கூடிய ஒரு கட்சி தன்னுடைய பிரச்சாரத்தை முழுக்க இந்த 5 ஆண்டுகளை நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மக்களுக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட மீண்டும் முறை நினைவுபடுத்தவும், அடுத்த 5 ஆண்டுகளில் வந்தால் நாங்கள் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன மாதிரியான திட்டங்களை வச்சுருக்கோங்கிறத முன்வைத்து பேசுவதற்கான ஒரு களமாக தான் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கணும். ஆனால் திமுக அதை முழுக்க கையில் எடுக்கவே இல்லை. முழுக்க அதிமுக எதிர்ப்பை அதிமுக பாஜக எதிர்ப்பாக மட்டும்தான் முன் வச்சு போயிட்டுருக்கு. அதே போல் எடப்பாடியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் செய்வது, இப்போ நீங்கள் உடல் ரீதியாக அவரை விமர்சனம் செய்வது, பல இடங்களில் எடப்பாடியார் நீங்கள் இருக்கிற தலைவர்கள் எடப்பாடியார் தான் அதிகப்படியாக உருவக்கேலி செய்யப்பட்ட ஒரு தலைவராக இன்றைக்கி மாறிட்டு இருக்காரு. குறிப்பாக அவர் சரவணபவன் ஹோட்டல் அண்ணாச்சி மாதிரி இருக்கிறாரு, கேஷியர் மாதிரி இருக்காரு, அவர்லாம் ஒரு விவசாயியா அப்படி இப்படின்னு அவர் குறித்த அவருடைய தனிப்பட்ட அவருடைய தொழில் இருக்குல்ல, வெள்ளம் வண்டி வச்சுருந்தார், வெள்ளம் வண்டிக்காரனுக்கு என்ன ஆட்சி அதிகாரம், இந்த மாதிரி சில ஏற்க முடியாத அருவருக்கத்தக்க விமர்சனங்கள் எல்லாம். ஏன்னா எல்லா தலைவர்களுக்கும் பின்புலம் ஒன்று இருக்குது. கல்வி அறிவியே கற்காத காமராஜர் தான் தமிழ்நாட்டின் கல்வி அறிவுக்கு வித்திட்டவர் அப்படிங்கிறதுக்காக அவர் படிக்காத தற்கூறி நம்ம பேச முடியாதுல்ல. அவர் எப்படி இருந்தாரோ, ஆனால் அவர் கண்ட தமிழ்நாடு எப்படி இன்னைக்கு உருவாயிருக்குங்கிறத நம்ம பேசணும். அப்படி தான் எடப்பாடியார் அவர்களையும் பார்க்குறோம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் வெள்ளம் வண்டி வச்சிருக்கட்டும், அவர் என்னவோ பண்ணிட்டு போய் சாராய ஆலை காசை நடத்துகிறத விட வெள்ளம் வண்டி நடத்துறது ஒன்றும் தவறான ஒரு தொழில் கிடையாது. அப்போ இந்த மாதிரியான விமர்சனங்களை திமுக தொடர்ச்சியாக கையாள்வது, திமுகவின் அடிப்படை கூட்டணி கட்சிகளும் கூட அதே பாசிச பாஜக என்கிற அந்த பூச்சாண்டியை மட்டுமே. இப்போ அண்ணன் திருமா போன்றவர்களே அதை பேசியிருக்காங்க. ரொம்ப அது வேதனைக்குரியது என்னன்னா, அண்ணன் திருமா போன்றவர்களுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், கூட்டணியில் கிடைக்கக்கூடிய அவமரியாதைகளை எல்லாம் கவனத்தில் கொள்ளாது அதிமுக ஆட்சிக்கு விட்டால் பாஜக ஆளும் அப்படின்னு திருமாவளவன் அண்ணன் பேசுறாரு. அவர் ஒரு அறிவார்ந்த அரசியல்வாதி. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு வெகுஜன மக்களை திரட்டி போராடக்கூடிய ஒரே கட்சி விசிகா. இதுக்கு அவரும் என்ன சொல்றாரு, திமுக என்ன எழுதி கொடுக்குதோ அதோடைய ஸ்கிரிப்ட் படி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் வெகு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாருமே இந்த பிரச்சாரத்தை கவனிக்காமல் போயிடல. எல்லா கட்சிகளுடைய பிரச்சாரங்களையும் கவனிக்கும் போது திமுகவின் பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரமாக மட்டும்தான் இருக்குது. எந்த வகையிலும் மக்களுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசக்கூடிய இடத்துல இல்லை. அதே நேரத்தில் எடப்பாடியார் கொஞ்சம் கூடுதலாக இப்போ இந்த ஈழத்தமிழருக்கான இரட்டை குடியுரிமை வழங்கும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அது உண்மையிலேயே தமிழ் தேசிய தமிழ் உணர்வு கொண்ட மக்கள் இளைஞர்களிடையே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு பிரச்சாரமாக. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள 2009க்கு பிறகு தமிழ் தேசிய அரசியல் உருவானதே ஈழ இனப்படுகொலைக்கு பிறகான அந்த அரசியல் எழுச்சியின் அடிப்படையில் தான் தமிழ் தேசிய அரசியல். அது நாம் தமிழர் உட்பட எல்லாருமே தமிழர் உணர்வு அதிகமாக அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நபர்கள்கிட்ட இருக்கும்.
நல்ல தமிழ் உணர்வு சார்ந்து படித்தவர்கள்கிட்ட இருக்கும். இன்றைக்கு வந்து எல்லா இளைஞர்களும் தமிழர் உணர்வு, தெலுங்கர் எதிர்ப்பு இந்த மாதிரியான அரசியலை கொண்டு வந்தது காரணம் 2009 ஈழ இனப்படுகொலைக்கு பிறகானது தான். அப்போ ஈழத்தமிழர்களுக்கான அந்த இரட்டை குடியுரிமை என்பது நீண்ட கால கோரிக்கையாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 80கள் 85களுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அகதிகளாக இடம்பெயர்ந்த அந்த மக்களுக்கு இன்று வரை குடியுரிமை வழங்கப்படாத ஒரு அவலநிலை இருக்குது அப்படிங்கிறத எடப்பாடியார் அவர்கள் கையில் எடுத்து இரட்டை குடியுரிமை வழங்குவோம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டங்கள் வந்து வரவேற்கத்தக்க நல்ல ஒரு வரவேற்பு பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது மாதிரி நிறைய அவருடைய அடுத்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் முன்வைக்கும்போது உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்க ஒரு பிரச்சாரமாக இருக்குது. இந்த பக்கம் விஜயோடைய பிரச்சாரம் வந்து மிகப்பெரிய குளறுபடியோட தான், வழக்கம் போல தான். இப்போ காரைக்குடிக்கு போனார், காரைக்குடியில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் அங்கே போய் சேர முடியலன்ட்டு பிரச்சாரமே பண்ணாமல் திரும்பி வந்துட்டார். இப்போ வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு தேர்தல் களத்தில் இறங்கி எல்லாரும் வேலை செய்யுங்கன்னு அவர் ட்விட்டரில் போட்டுட்ருக்காரு. களத்துக்கு போக வேண்டிய விஜய் களத்துக்கே போகலை. இப்போ தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு தலைவர் அவர் தான் வந்து தொண்டர்கள்கிட்ட போய் எல்லா வேட்பாளர்களையும் சந்தித்து மக்களோட மக்களாக அதை வந்து உற்சாகப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கார். ஸோ அந்த தேர்தல் பிரச்சாரம் பல வகையில் இன்னொரு பக்கம் அண்ணன் சீமானோடைய பிரச்சாரத்தை எடுத்துக்குவோம். இத்தனை ஆண்டுகளில் பார்க்காத சீமான் இந்த மாதிரி மிகப்பெரிய விரக்தியின் உச்சத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒன்று எனக்கு ஓட்டு போடு, இல்லைனா சோத்தில் விஷத்தை வச்சு கொண்டுருங்க அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து பேசுகிறாரு. 8000 ரூபா கூப்பனுக்கு எது வேண்டுமானாலும் முதல்வர் தருவார் என்றால் எனக்கு முதல்வர் பதவி கொடுங்கன்றார். அப்போ அவருடைய பிரச்சாரம் என்ன ஆகுதுன்னா தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்தக்கூடிய பிரச்சாரமாக மாறிட்டு இருக்கு. இப்போ எல்லாருடைய பிரச்சாரத்துடைய சாதக பாதங்களை பார்க்கணும்னா எடப்பாடியாருடைய பிரச்சாரம் வந்து அதிமுகவை பூஸ்ட் செய்து அதை வந்து ஆட்சிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட போகுது. திமுகவுடைய பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரமாக இருக்குது. மீதி எல்லாருடைய பிரச்சாரம் எடுபடாமல் தான் போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது ஸ்பீச்சாக பார்க்கும்போது இவரே இறங்கி எல்லா இடத்துலையும் பேசுகிறார். இபிஎஸ் அவர்களே எல்லா இடத்துக்கும் போகிறாரு, எல்லா களத்துலையும் அவரே பேசிகிட்டு இருக்காரு. இது எப்படி பார்க்க? இல்லை, அதுதானே வந்து உண்மையிலே ஒரு ஆளுமையான தலைவர் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ ஸ்டாலின் கிட்ட இருக்கக்கூடிய துண்டுச்சீட்டை வாங்கிட்டீங்கன்னா அவருக்கு எதுவுமே பேச தெரியாது. இப்போ ஸ்டாலின் எடப்பாடி உண்மையான ஆளுமை யாரையாவது கேட்டு பாருங்கள், எல்லாருக்குமே தெரியும். எடப்பாடியார் உண்மையிலே ஆளுமை திறன் கொண்டவர். 4 ஆண்டுகளில் அவருடைய ஆட்சியில் சில குறைகள் இருந்தது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அவரை சிலர் இயக்கக்கூடிய அவருக்கு சில நெருக்கடிகள். ஏன்னா அதிமுகவுக்குள் நடந்த உள்கட்சி மோதல்கள் இருக்குல்ல, ஒரு பக்கம் தினகரன், ஒரு பக்கம் ஓபிஎஸ், சசிகலா, எல்லாருடைய நெருக்கடிக்கு இடையில் அதிமுகவே தன்னுடைய கையில் இருக்குமா, ஆட்சியை தக்க வைக்க முடியுமா என்கிற அந்த நெருக்கடியினான சூழலில் சில குறைபாடுகள் அந்த ஆட்சியில் இருக்கதான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி 7.5 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இன்றைக்கு அதெல்லாம் எவ்வளோ மாணவர்கள் வந்து பயன்பெறக்கூடிய ஒரு திட்டம். இன்றைக்கு அதை யாராவது மறுக்க முடியுமா? இன்றைக்கு நீர்நிலைகளை அதிகப்படியாக தூர்வாரி பராமரித்து குடிமராமத்து நாயகன் என்று பட்டம் பெற்றது யார்? எடப்பாடியார். ஏன்னா அவர் அதில் அதிகப்படியான கவனம் செலுத்தினார். அது மாதிரி நிறைய திட்டங்களை வந்து நீங்கள் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் இன்னும் தமிழ் உணர்வாளர்களின் கோரிக்கை ஏற்று தைப்பூச திருநாளுக்கு வந்து அரசு விடுமுறை வழங்கியது. இப்படி எல்லா விஷயங்களையுமே வந்து அதிமுகவுடைய ஆட்சியில் அவருடைய ஆளுமையை நம்ம வந்து பார்க்குறோம். அவர் நிர்வாகத்திறன் கொண்ட ஒரு நபர் அப்படிங்கிறத அவர் அந்த 4 ஆண்டுகளில் அத்தனை நெருக்கடியும் உடைத்திருந்து அதை வந்து ஆட்சியை தக்க வச்சது மூலமே அவர் உணர்த்திருக்கிறார். இன்றைக்கு சமீபத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சி வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் போது அவருக்கு என்ன சின்னம்னு வேட்பாளர்கிட்ட கேட்டு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார். ஏமா உங்கள் திருவண்ணாமலையில் தான் நடந்த இந்த கொடுமை. திருவண்ணாமலை ஆரணி தொகுதி வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் போது வேட்பாளர் திமுக காரன்னு அவருக்கு தெரியும். திமுக சின்னம் என்னன்னா அவங்க கிட்ட கேட்குறாங்க, உங்க சின்னம் என்னமான்னு கேட்டு சொல்லக்கூடிய இடத்துல ஸ்டாலின் இருக்காரு. அப்போ ஸ்டாலின் விசஸ் எடப்பாடின்னு வச்சிங்கன்னா எடப்பாடி உண்மையிலே சிறந்த நிர்வாகி, ஸ்டாலினை விட சரி. ஏன்னா நீங்கள் எடப்பாடி வந்து ஃபீல்டு ஒர்க்கர், அவர் வந்து கட்சியை வந்து கிளையிலிருந்து தன்னை வந்து ஒரு நிர்வாகியாக வளர்த்துக்கிட்டு கட்சியோடைய உயர் பொறுப்புகளை வந்தவர். ஸ்டாலின் அப்படி கிடையாது. இல்லை, கருணாநிதியின் மகனாக உள்நுழையும் போதே மாநில இளைஞரணியோடைய அவருக்கென்று ஒரு அணி உருவாக்கப்பட்டு இளைஞரணியின் தலைமையாக அவர் முன்னிறுத்தப்பட்டவர். கட்சியின் அடுத்த முகமாகவே அவர் முதலிருந்தே முன்னிறுத்தப்பட்டு வந்தவர் தான். எடப்பாடி போல அவர் வந்து களத்தில் இறங்கி போராடியவரோ இந்த கள அரசியலை கணித்து செயல்பட்டவரோ கிடையாது. அவர் வந்து ஒரு என்ன சொல்ல பண்ணை கோழியாக வளர்க்கப்பட்டவர். எடப்பாடியார் வந்து ஒரு நாட்டுக்கோழி தான். நீங்கள் அப்படி தான் ஒப்பிட்டு பேசணும். இவர் வந்து கள செயல்பாட்டாளராக களத்தில் இருந்து நிலவரங்களை அறிந்து வேலை செய்யக்கூடிய எடப்பாடிக்கும் திடீரென்று உருவாக்கப்பட்ட ஒரு வாரிசு அரசியலின் மூலமாக வருவதற்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. அந்த அடிப்படையில் எடப்பாடியார் நேரடியாக எதிர்கொள்ளக்கூடிய அந்த விமர்சனங்களாக இருக்கட்டும், அதற்கு துணிந்து பதில் சொல்லக்கூடிய விதமும் உண்மையிலேயே நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், பாராட்டக்கூடியது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் விமர்சனங்களை கண்டு பயந்து போயிட்டு இருக்காங்க, விமர்சனங்களை கண்டு ஆக்ரோஷம் ஆகிறாங்க, அதுக்கு பேச தெரியாமல். இப்போ சீமான் போன்றவர்களை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது சில விமர்சனம் வைக்கும்போது அதை எப்படி கையாளுறதுனே தெரியாமல் அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாம் ட்ரோலிங் ஆகிட்டு இருக்கு. விஜய் மீதான விமர்சனம் இன்றைக்கு வரைக்கும் விஜய் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திக்கவே தயங்கிட்டு இருக்காரு. இப்போ இதையெல்லாம் இப்படிப்பட்ட அரசியல் சூழலில் எடப்பாடியார் வந்து துணிந்து தன் மீதான விமர்சனங்களை நேருக்கு நேராக எதிர்கொள்றாரு. வேற யாரையும் 2ஆம் தர நபர்களை விட்டு பேச விடுவதோ, இப்போ நீங்கள் ஸ்டாலின் மீது விமர்சனம் வைத்தா அந்த தரப்புல இருந்து ஜூலி மாதிரியான ஆட்களை விட்டு பேச விடுறோம்ல, இப்போ விஜய்க்கு எதிராக ஜூலி போன்ற அது யாருன்னே தெரியாது அதை விட்டு நீங்கள் குலைக்க விடுற மாதிரி எடப்பாடியார் செய்யலை. நேருக்கு நேராக தன் மீதான விமர்சனத்தை எதிர்கொள்வது என்பது அரசியலில் உண்மையிலே பக்குவப்பட்ட ஒரு நபராக
ஒரு சிறந்த நிர்வாகத்திறன் கொண்ட ஒரு நபராக எடப்பாடியாரை வந்து அவர் முன்னிறுத்திக்கிட்டு இருக்காரு. ஓகே. இந்த எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது மக்கள் கிட்ட பல கேள்விகள் சோஷியல் மீடியாவில் எழுப்பப்பட்டுச்சு. அதுலேருந்து ஒரு சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த சிறந்த தேர்தல் அறிக்கையை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அதுக்கு உங்களுடைய பதில்? இல்லை, அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை தான் திமுகவே காப்பி அடிச்சிருக்கு. ஏன்னா முதலில் அதிமுக தான் தன்னுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. அதுக்கு பிறகு தான் திமுக என்ன பண்ணினா அவர்கள் மகளிருக்கான உரிமை தொகை 2000 உயர்த்தி கொடுத்ததுக்கு இவங்களும் மீண்டும் 2000 உயர்த்தி கொடுப்பதுன்னு அறிவிச்சாங்க. அவர்கள் 10,000 கருணை தொகை என்று அறிவிச்சார். இவங்க 8000 கூப்பன். அப்போ இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து காப்பி அடிக்கக்கூடிய வேலைகளை திமுக செஞ்சிருக்குது. தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அதிமுக சொல்லக்கூடிய சில திட்டங்கள் வந்து வரவேற்கத்தக்கதாக, குறிப்பாக விவசாயிகள் நலம் சார்ந்ததாக இருக்கட்டும், மாணவர்கள் நலம் சார்ந்ததாக இருக்கட்டும். நீங்கள் அதிமுக ஆட்சியில் அதிகமாக மாணவர்கள் பயன்பெற்றார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நீங்கள் லேப்டாப் திட்டங்கள்லாம் வந்து பல மாணவர்களுடைய கனவு திட்டம். உண்மையிலே வந்து கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுடைய கனவு திட்டங்களாக அந்த லேப்டாப் திட்டம் இருந்தது. அது வந்து இடையில் வந்து திமுக ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்டது. அதுவே அந்த மாதிரியான திட்டங்கள் மீண்டும் கொண்டு வரப்படும் என்பதெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களிடையும் இளைஞர்களிடம் ஒரு நல்ல வரவேற்பு பெறக்கூடிய ஒரு அறிக்கையாக தான் பார்க்குறோம். அதனால் அதிமுகவுடைய அறிக்கை என்பது உண்மையிலே வந்து வரவேற்பத்தக்கதாக இருக்குது. திமுக வழக்கம் போல ஈயம் பூசின ஒரு, அதான் சொல்கிறேன், ஏற்கனவே 2021 கொடுத்த அறிக்கையை அப்படியே ஈயம் பூசி மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில மாற்றங்களோட இப்போ அதிமுக கொடுத்த அறிக்கைக்கு மாற்றாக சில விஷயம் சொல்லணுன்றதால கொண்டு வந்திருக்காங்க. தவிர திமுகவில் புதுசாக எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே அவர்கள் 2021 கொடுத்த வாக்குறுதிகளை இன்று வரை நிறைவேற்றலை. இன்னைக்கு 2021 நீட் விலக்கை நாங்கள் வந்து பெற்றுத்தருவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நீட் விலக்குக்காக அழுத்தம் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ திமுக தன்னுடைய தோல்வியை ஒத்துக்குச்சு. 5 ஆண்டுகளாக 2021 தேர்தலில் அதிகமாக உதயநிதி போன்றவர் கையெடுத்தது நீட் விலக்கு பற்றி தான். நாங்கள் வந்து சூடு சுரணை உள்ளவர்களாக இருந்தால் நீட் விலக்கை பெற்றுத்தரும் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசினார். இன்னும் வீடியோக்கள் இருக்குது. அப்போ இந்த 5 ஆண்டுகளில் நீட் விலக்கு பெற்றுத்தராத உதயநிதி ஸ்டாலின் சூடு சுரணை எதுவுமே இல்லைன்னு ஒத்துக்கிறாரா? நாங்கள் வந்து எப்படி பெற்றுத்தரணும் எங்களுக்கு தெரியும்னு சொன்னார். ஏன் இந்த 5 ஆண்டுகள் அவரால் பெற்றுத்தர முடியல? இந்த 5 ஆண்டுகளில் நீட் தேர்வினால் எத்தனை மாணவர்களுடைய உயிர் பலி போயிருக்கு? இதற்கெல்லாம் வந்து திமுக அரசு வந்து நீங்கள் குறைந்தபட்சம் நாங்கள் வந்து நீட்லேருந்து விலக்கு வாங்கி தருவோன்ற நம்பிக்கை கொடுக்குறீங்கல்ல, அதன் விளைவாகவே பல உயிர்கள் போயிருக்கு. அதை நம்பி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை என்ன? நீங்கள் உங்களால் முடியல, உங்களுடைய இயலாமை இருக்குன்னா நாங்கள் அதற்காக மாணவர்களை தயார் செய்கிறோம். குறைந்தபட்ச நீட் தேர்வு மையங்களை தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். இங்கேருந்து நீங்கள் வந்து பிற மாநிலங்களுக்கு போய் தேர்வு எழுதக்கூடிய அந்த நிலையை மாற்றி அங்கே இருக்கக்கூடிய அந்த அலைச்சல் இருக்குல்ல, இங்கேருந்து நீண்ட தூரம் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தொடர் வண்டியில் பயணித்து போய் எல்லாம் வசதியான மாணவர்கள் கிடையாது. இங்கேருந்து ட்ரெயினில் வந்து 3 நாள் 2 நாள் பயணப்பட்டு போய் அவங்க அந்த அலைச்சலோடு போய் தேர்வு எழுதுறது, அவங்களுக்கு அங்கே சோதனை என்கிற பேரில் வந்து அங்கே நடக்கக்கூடிய மிக மோசமான ஒரு உளவியல் தாக்குதல் இருக்குல்ல, உள்ளாடைகளை ஆய்வு செய்வது, அவருடைய தாலிகளை கூட கைட்டுவது, இந்த மாதிரி இதில் இருந்து நாங்கள் குறைந்தபட்சம் இந்த மாணவர்களை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு நிலையாவது திமுக எடுத்திருந்தால் உண்மையிலே அது வரவேற்கத்தக்கதாக இருந்திருக்கும். ஆனால் இது எதையுமே செய்யாமல் வழக்கம் போல பொய்யை மட்டுமே பேசுவது. எப்படி கட்சித்தீவை மீட்போம் என்று 50 ஆண்டுகளாக உருட்டிக்கிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி தான் எல்லாவற்றிலும் திமுக பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை நம்ப வைத்து கைத்தெடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரையுமே நம்ப வச்சு கழுத்தெடுக்கிறாங்க. இன்னைக்கு மின்சார விவகாரமாக இருக்கட்டும், மாதந்தோறும் மின் கட்டணத்தை வந்து நாங்கள் வந்து எடுப்போம், ஆய்வு செய்வோம், அது மின் கட்டணத்தை வந்து குறைப்போம்னு சொன்னீங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மின் கட்டண உயர்வு அதிகமாக இருக்குது, சொத்து வரி உயர்வு அதிகமாக இருக்குது, மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படவே இல்லை. ஆனால் வரி உயர்வு மட்டும் அதிகமாக இருக்குது. கேஸுக்கு 100 ரூபா மானியம் தரேன்னு சொன்னீங்க, இது வரைக்கும் மாநில அரசு மானியம் கொடுக்கல. பெட்ரோல் டீசலுக்கு மானியம் கொடுக்கல, நீங்கள் இது வரைக்கும் மாநில அரசு மானியம் கொடுக்கல. அப்போ இது மாதிரி எல்லாமே பொய்யான வாக்குறுதி. அப்போ இந்த மீண்டும் மீண்டும் திமுகவின் வாக்குறுதியை பார்க்குற மக்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு பொய்யான வாக்குறுதின்னு மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை மீது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. திமுகவின் தேர்தல் அறிக்கை வழக்கம் போல தான் மக்களால் பார்க்கப்படும். சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யார்? சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தான். அதனால் மீண்டும் அவங்களுக்கு எதிர்க்கட்சியாக வரணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியார் எதிர்க்கட்சியாக சில இடங்களை செய்ய தவறி விட்டார்ன்றதை நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் திமுக எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படாது. அதனால் திமுக காலந்தோறும் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய ஆசையாக இருக்குது. ஏன்னா எதிர்க்கட்சியாக மட்டும்தான் திமுக வேலை செஞ்சிருக்கு. ஆளும் கட்சியாக வந்து ஒரு முறை கூட மக்களுக்கு நல்லதோ மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களே திமுக கையெடுத்ததே கிடையாது. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான் தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை கையெடுத்து போராடி இருக்கிறது. அதனால் வந்து திமுக தான் சிறந்த எதிர்க்கட்சியாக இருக்கும். மீண்டும் எதிர்க்கட்சியாக மட்டுமே திமுக வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. யார் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க அப்படின்னு அதிமுகவின் மீது அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதிமுக கடந்த காலங்களிலும் கொடுத்த வாக்கு. நீங்கள் மதுவிலக்கு விவகாரங்கள் எடுத்துக்குவோம். அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தணும்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க 2016 தேர்தலில். அதுக்கு ஒரு முன்னோட்டமாக முதல் கட்டமாக ஒரு 500 மதுக்கடைகளை இழுத்து மூடினாங்க. மது விற்பனை நேரத்தை குறைச்சாங்க. குறைந்தபட்சம் மது விற்பனை நேரத்தை குறைக்க அந்த முன்னெடுப்புகள் எடுத்தாங்க.
திமுக 2021 வந்து மதுவிலக்கை வந்து நடைமுறைப்படுத்துவோம், படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் அறிக்கை கொடுத்தாங்க. கனிமொழி போன்றவர்கள்லாம் அதை வந்து பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க மதுபான கடைகளால், நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மது கடைகளை இழுத்து மூடுவோம்னு சொன்னாங்க. 5 ஆண்டுகளில் மது விற்பனைக்காக அதிகப்படியான இலக்கு வைத்ததை தவிர, எங்களுக்கு இவ்வளோ இலக்கு வச்சு நீங்கள் மது விற்பனை செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னதை தவிர, எந்த இடத்துலையும் மது விலக்குக்காக மதுவை இல்லாது செய்வதற்காக எந்த ஒரு முன்னெடுப்பும், குறைந்தபட்சம் மது விற்பனை நேரத்தை கூட குறைக்கல. குறைந்தபட்ச மதுபான கடைகளை வந்து மக்கள் போராடக்கூடிய இடத்துல இருந்து கூட அப்புறப்படுத்தலை. பல இடங்களில் வந்து மக்கள் பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க. நாங்களே பல இடங்களில் போராட்டம் நடத்தியிருக்கோம். இந்த வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது, இது வந்து மக்கள் வாழ்விடங்களில் இருக்குது, இந்த மதுபான கடைகளை வந்து அப்புறப்படுத்துன்னு சொல்லி போராட்டம் பண்ண இடத்துல கூட அவங்களை அப்புறப்படுத்தவே இல்லை. அப்போ திமுகவின் வாக்குறுதி ஒருபோது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். புதிய கட்சிகளால் சிறந்த நிர்வாகம் பண்ண முடியுமா? வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும். அது நம்ம ஒருவரை வரும்போதே என்ன ஒன்று, அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளிலிருந்து நம்ம அவங்களுடைய நிர்வாகத்தை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் வந்து சீமானாக இருக்கட்டும், புதிய கட்சிகள்லாம் நீங்கள் சீமான், விஜய் இப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். வேறு யாரையும் நம்ம வரிசைப்படுத்த முடியாது. இவர்களெல்லாம் ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள் தான். சீமானிடம் நிர்வாகத்திறன் இருக்கிறதா என்றால் குறைந்தபட்சம் அவருடைய கட்சியை கூட அவரால் வந்து சரியான முறையில் வழிநடத்தி போக முடியல அப்படிங்கிறது அந்த 15 ஆண்டுகளில் அந்த கட்சி எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்தே சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் 2010 கட்சியாக மாறி இன்றைக்கி 2026 வரை 16 ஆண்டுகளில் குறைந்தபட்ச கிளை கட்டமைப்புகளை கூட அவர்கள் இன்று வரை உறுதி செய்யாமல், எங்கேயுமே கிளை கட்டமைப்புகள் கூட விரிவு செய்யாமல் தான் இந்த தேர்தல் வரைக்கும் பூத் கமிட்டி கூட போட ஆள் இல்லாமல் பல தொகுதியில் பெரும்பான்மையான தொகுதிகளில் பூத் கமிட்டி போட ஆள் இல்லை இன்று வரைக்கும். ஸோ நிர்வாக ரீதியாகவே வந்து சீமான் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. அவர் வெறும் மேடை பேச்சாளராக தன்னை வந்து இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய பேச்சை மட்டுமே நம்பி அரசியல் எதிர்கொண்டுட்டு இருக்காரு. விஜயை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ளான குளறுபடிகள் ஒரு பக்கம். இப்போ நீங்கள் வேட்பாளர் அறிவிச்சிருக்க பிறகு உள்கட்சிக்குள்ளே எழுந்த எதிர்ப்புகள்லாம் பார்த்துருப்பீங்க. தூத்துக்குடி வேட்பாளராக வந்து ஸ்ரீநாத் என்கிற நடிகர் நிறுத்தப்பட்ட போது அங்கே ஆக்னஸ், அந்த பெண்மணி, அவங்க பேர் ஆக்னஸ் தான் நினைக்கிறேன், அவருடைய ஆதரவாளர்கள் வந்து கட்சி கொடியை பிடுங்கி போட்டு கட்சிக்கு எதிராக வேலை செஞ்சாருக்கட்டும், மயிலாடுதுறையில் எதிர்ப்பார்க்கட்டும், பல்வேறு இடங்களில் நிர்வாகத்து ரீதியாக பல்வேறு குளறுபடிகள். அப்போ இவங்க முதல்ல கட்சி நிர்வாகத்தை சரியாக கையாள தயாரானால் மட்டும்தான் ஒரு மாநிலத்தோடைய நிர்வாகத்தை வந்து கையாள முடியும். அப்போ இவர்கள் மீது நம்பிக்கை வர அளவுக்கு இவங்க எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது தான் அந்த புதியவர்கள் மீதான ஒரு பெரிய என்னுடைய எண்ணோட்டத்தில் இவர்களுக்கு இப்போ அதற்கான தகுதிகள் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா குறைந்தபட்ச தன்னுடைய கட்சி தொண்டர்களை கூட சரியாக வழிநடத்த முடியாதவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை வழிநடத்துவார்கள் என்பதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.